நீட் யூஜி உடைய எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது நேத்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபைனல் ஹியரிங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும், இந்த வருஷம் வந்து அந்த போனஸ் மார்க் நிறைய பேருக்கு வந்து அந்த போனஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க, அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. பட் இப்போ அதற்கான ப்ராசஸ் வந்து நடந்துருக்கு. ஏற்கனவே வந்து ஏற்கனவே லாஸ்ட் 2 இயரிங்க்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 24 அதாவது ஜூலை 24ல இருந்து கவுன்சிலிங் உடைய ப்ராசஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியா. ஏற்கனவே வந்து கவுன்சிலிங்க்கு எந்த ஒரு ஸ்டே இல்லாம இருந்துச்சு. பட் கேஸ் வந்து தள்ளி தள்ளி போய் ஒரு வழியா நேத்து கேஸ் வந்து ஃபைனல் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்டிஏ தரப்புல என்னென்ன ப்ராசஸ் பண்ணிக்கிருப்பாங்கன்னா, அதாவது என்டிஏ தரப்புல வந்து இப்ப மார்க் அப்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அந்த போனஸ் மார்க்கை ரிமூவ் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து கிராஸ் செக் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப வந்து ஏற்கனவே வந்து இந்த ரிசல்ட்னாலதான் வந்து இவ்வளவு பெரிய கேஸ் போட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. மறுபடியும் வந்து அந்த ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி என்டிஏ தரப்புல இருந்து நல்லா செக் பண்ணிட்டு தான் அப்டேட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரையும் வந்து அது செக் பண்றதுக்கே வந்து அதிகபட்சமா இந்த வாரத்துக்குள்ள ஆயிரும். பட் அதுக்கு முன்னாடி விட்டாங்கன்னா 1 or 2 டேஸ்ல மேபி அப்டேட் பண்ணலாம். பட் 24ஆம் தேதி இன்னைக்கு கவுன்சிலிங் உடைய அந்த அந்த அட்டவணைன்றது வருமானது தெரியல. பட் ஆனா ஏற்கனவே வந்து நமக்கு எம்சிசி வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எம்சிசில வந்து சீட் மேட்ரிக்ஸ் உடைய அந்த போர்ட்டல் வந்து அப்டேட் பண்ண சொல்லி ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. தென் கவுன்சிலிங் உடைய ஸ்கெடியூலும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த எம்சிசி உடைய அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் உடைய அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்தவரையும் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் மேபி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த வீக்குள்ள அப்டேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. குறைஞ்சபட்சமா ஒரு 1 or 2 டேஸ்ல அப்டேட் வரும். இல்ல அப்படின்னா அதிகபட்சமா நீட்டோடைய அந்த யூஜி கிராஸ் செக் மார்க்கை செக் பண்ணிட்டு ப்ராப்பரா அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா மறுபடியும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஆயிடக்கூடாது. அதனால என்டிஏ வந்து கவனமா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து உங்க மெரிட் ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த வீக்குள்ள மேக்ஸிமம் இதோட அப்டேட் வரும். பட் குறைந்தபட்சமா 1 or 2 டேஸ்லயும் நமக்கு அப்டேட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நீங்க வந்து இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.